हमारे मेडिकल सेक्टर पर ये एक बहुत बड़ा धब्बा है। நாடாளுமன்ற தேர்தலை தூக்கி ஓரம் வைத்துவிட்டு நீட்டுக்கு எதிராக போராட தயாராகிவிட்டனர் வட மாநில மக்கள். हम स्टूडेंट्स की आवाज को दबाने की कोशिश कर रही है। उन्होंने इलेक्शन के रिजल्ट के दिन नीट के रिजल्ट को निकाला, जिससे हमारी बात को दबाया जा। நீட் தேர்வு குறித்த மோசடிகள் பற்றி வட இந்தியாவே கபகபவென தீப்பிடித்து பற்றி எரியத் தொடங்கிவிட்டது. வட இந்திய இளைஞர்கள் மோடியின் வாரணாசி தொகுதியிலேயே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மோடியை கண்டித்து மறுதேர்வு கோரி ஊர்வலம் நடத்தி ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். நீட் தேர்வு குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்திய அரசிடமிருந்தோ NTE எனப்படும் தேர்வு நடத்துகிற மத்திய நிறுவனத்திடம் இருந்தோ சரியான பதில் இல்லை. அதனால்தான் வட இந்தியர்கள் கொதித்தெழுந்து போராட்டம் பண்ணுகிறார்கள். விசாரணைக்கு உத்தரவிடவும் மறுதேர்வு வைக்க கோருகிறார்கள். தமிழ்நாடு போன்று நீட் தேர்வையே ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யவும் கோரிக்கைகள் எழுகின்றது. நன்றாக கவனித்தால் தமிழ்நாட்டை விட வட மாநிலங்களில்தான் நீட் தேர்வு மோசடிகளும் குளறுபடிகளும் அதிகம் நடப்பதை காணலாம். அதிலும் டெல்லி, ராஜஸ்தான், பீகார், உத்தர பிரதேசம் மாதிரி மாநிலங்கள்தான் எப்போதும் நீட் முறைகேடுகளில் அதிகம் அடிபடுகின்றது. தென் மாநிலங்களில் நீட் தேர்வை நடத்துகின்ற நியாயவான்கள் அத்தனை கெடுபிடியாக தாலியை கூட விடாமல் கழட்டி, சட்டைகளை கத்தரித்து, கம்மலை கழட்டி, பெல்ட்டை கழட்டி, ஜட்டி முதற்கொண்டு சோதனை பண்ணுகிற நீட் தேர்வு வாரியம் ஏனோ வடக்கு பக்கம் பூ போல மென்மையாக புஜி தேர்வை நடத்துகிறது. தமிழ்நாட்டில் எப்போதாவது நீட் வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே வெளியானதுண்டா? ஆள்மாறாட்டம் பண்ணினார்களென்பது மாதிரியான குற்றச்சாட்டுகளை கேள்விப்பட்டதுண்டா? அரிதிலும் அரிது. ஆனால் நீட் மோசடி என தேடத் தொடங்கினாலே வட மாநிலங்களில் நடந்த பித்தலாட்டங்கள் ஆயிரக்கணக்கில் கொட்டுகின்றது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஏராளமான வழக்குகள் பதிவாகி இருக்கின்றது. வடமாநிலங்களில் நீட் தேர்வுகளில் ஆள்மாறாட்டம் மிக சகஜமாக நடக்கிறது. தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் வெளியாவது NDA ஆட்களின் உதவியோடு நடக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளையும் பலர் எழுப்புகின்றனர். தேர்வு எழுதும் மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை தேர்வுக்கு முந்தைய நாளே லாட்ஜில் ரூம் போட்டு கொடுத்து விடைதாளையும் கொடுத்து படிக்க வைத்து பாஸ் பண்ண வைக்கிற சம்பவங்கள் நடக்கிறது. இதற்காக ஒவ்வொரு மாணவரிடம் இருந்தும் கோடிகள் பெறப்படுகின்றன என்கிறார்கள். உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இந்த வினாத்தாள் மோசடிகளையே பல ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. நீட் தேர்வில் என்ன மாதிரியான மோசடிகள் நடக்கிறது என்பதே சுவாரஸ்யமான தனிக்கதை. சென்ற மாதம் நீட் தேர்வுக்கு 2 நாள் முன்பு கோத்ரா நகரத்தில் துஷார் பட் என்கிற பள்ளி ஆசிரியரையும் பாஜக முக்கிய பிரமுகரான அரிஃப் வோரா என்பவரையும் காவல்துறை கைது செய்தது. இவர்கள் செய்த மோசடி என்னவென்றால் நீட் தேர்வு எழுத வரும் மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொள்வது. இந்த ஆண்டு ஒரு மாணவருக்கு 10 லட்சம் வீதம் 16 மாணவர்களிடம் பணம் பெற்றுள்ளனர். மொத்தம் 1.6 கோடி. இந்த மாணவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பரீட்சையில் எதையுமே எழுதக்கூடாது. கொடுத்த விடைத்தாளை அப்படியே வைத்திருந்து சும்மா எழுதுவது போல பாவ்லா காட்டிவிட்டு ஆசிரியரிடம் கொடுத்துவிட வேண்டும். விடைத்தாள்களை வாங்கி அதை தொகுத்து தருகிற ஆசிரியராக இருக்கிற துஷார் பட் அந்த விடைத்தாள்களை சமர்ப்பிக்கும் முன்பு அவரே சரியான விடைகளை டிக் அடித்து மற்ற விடைத்தாள்களோடு சேர்த்து சமர்ப்பித்து விடுவார். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இவர் சென்ற ஆண்டுகளிலும் இதை செய்திருக்கிறார். கோடிக்கணக்கில் பலருக்கும் பணம் பட்டுவாடா நடந்திருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டுதான் கையுங்களவுமாக மாட்டி இருக்கிறார். இதில் பாஜகவினர் கையும் இருக்கிறது என்பதையும் கவனியுங்கள். இப்போதும் இவர் மாட்டியதற்கு காரணமே ஏதோ பணத்தை பங்கு பிரித்துக் கொள்வதில் நடந்த சிக்கல்தான் என்கிறார்கள். சென்ற மாதம் பாட்னாவில் தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் தருகிறோம் என 50 லட்சம் பெற்ற ஒரு நிறுவனம் கைதானார்கள். 20 மாணவர்களுக்கு வினாத்தாள் தேர்வுக்கு முன்பே கிடைத்ததும் தெரிய வந்தது. NTA உதவி இல்லாமல் எப்படி வினாத்தாள் கிடைக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு இந்த நீட் எதிர்ப்பு என்பது தொன்றுதொட்ட ஒன்று. To ban the NEET, clearance or ban the NEET. When will you give clearance to ban the NEET? Look, I will be the last man to give it, the last man to give it clearance. Never, ever. Lot of parents are unable to spend the money. முதன்முறையாக வட இந்தியாவில் நீட் வேண்டாம் என்கிற குரல்கள் வலுவாக எழத் தொடங்கி இருக்கின்றது. அதன் தீமைகளை அது ஏழை மாணவர்கள் மீது நிகழ்த்தும் அநீதிகளை முதன்முறையாக உணர்ந்து கூக்குரல் எழுப்பத் தொடங்கி இருக்கிறார்கள் மாணவர்கள். பாஜகவின் நீட் குறித்த பொய் பிரச்சாரங்களை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நீட் 2 விஷயங்களுக்காக எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒன்று, இது மாணவர்களுக்கு உண்டாக்கும் உளவியல் நெருக்கடிகள். அது உண்டாக்கும் சுயமரணங்கள் மற்றும் இத்தேர்வில் பிள்ளைகளை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பெற்றோர்கள் செய்யும் முட்டாள்தனங்கள். அதனாலேயே இதில் நடக்கும் பல மோசடிகள் நடக்கின்றன.
இதற்காக அதிகம் செலவழிக்க வேண்டியிருப்பதால் பணமுள்ளவர்களுக்கு அதிக வாய்ப்பையும் ஏழைகளுக்கு குறைவான வாய்ப்பையும் வழங்குகிற பாகுபாட்டை உருவாக்குகின்றது. ராஜஸ்தானில் கோட்டா என்கிற நகரம் நம்மூர் நாமக்கல் போல கல்விக்கு மிகவும் புகழ்வாய்ந்தது. முழுநேர கோச்சிங் நகரம். தடுக்கி விழுந்தால் கோச்சிங் சென்டர் தான். ஐஐடி ஐஐம் நீட் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கென்றே இருக்கிற நகரம் இந்த கோட்டா. இங்கே பயிற்சி பண்ணைகள் வைத்து போட்டித் தேர்வுக்கு மாணவர்களை தயார் செய்வார்கள். டம்மி ஸ்கூல்ஸ் என்கிற கான்செப்டை உருவாக்கியதே இந்த கோட்டாதான். டம்மி ஸ்கூல் என்பது 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களை பேருக்கு ஒரு பள்ளியில் +1 சேர்த்து விடுவார்கள். அங்கே அந்த மாணவர்கள் போய் படிக்க தேவையில்லை. வகுப்புகள் கிடையாது. ஆய்வுக்கூடங்களும் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஃபீஸ் கட்டிவிட்டு அடுத்து பொதுத் தேர்வுக்கு ஹால் டிக்கெட் வாங்க சென்றால் போதும். அட்டெண்டன்ஸ் இன்டர்னல் மதிப்பெண் எதுவும் இல்லை. இதுபோன்ற டம்மி பள்ளிகளை கோட்டா முழுக்க நிறைய பார்க்கலாம். இதுபோன்ற டம்மி பள்ளி விளம்பரங்கள் கோட்டா முழுக்க அலங்கரிக்கும். இங்கே படிக்க 15,000 தொடங்கி 50,000 வரை கட்டணம். மாணவர்கள் பள்ளிக்கு போகாமல் அந்த நேரம் முழுக்கவும் நீட் கோச்சிங் செல்வார்கள். பள்ளி பாடம் என்பது 2ஆம் பட்சம்தான். தேர்வில் ஓரளவு மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவார்கள். இந்த டம்மி ஸ்கூல் சிஸ்டம் இப்போது இந்தியா முழுக்க பரவி விட்டது. காசு இருக்கிற பணக்கார வீட்டு பிள்ளைகள் பலரும் இந்த டம்மி ஸ்கூல் சிஸ்டத்தில் படிப்பவர்களே. இவர்களுக்கும் நம்மூரில் அரசு பள்ளியில் தனக்கான பாடத்தை மட்டும் படித்து நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்குத்தான் போட்டி வைக்கிறோமென்பது எவ்வளவு பெரிய கொடுமை. அதனால்தான் நீட்டை அநீதியான தேர்வு என்கிறோம். இப்படி பயிற்சி மையங்களில் சில லட்சங்களை செலவழித்து படித்து தோற்றாலும் மீண்டும் மீண்டும் பணம் செலவழித்து தேர்வெழுதுகிற மாணவர்கள் எண்ணிக்கை மிக அதிகம். எத்தனை பேருக்கு இது சாத்தியப்படும்? இப்போது இந்த டம்மி ஸ்கூல் சிஸ்டம் இருக்கிற கோட்டாவில் கூட நீட் மாணவர்களுக்கு உளவியல் நெருக்கடியைத்தான் தருகிறது. கோட்டா நகரத்தில் இந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்த 11 மாணவர்கள் செத்துப்போயிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு மாணவன் ரயில் முன் பாய்ந்து உயிரை விட்டிருக்கிறான். 11 என்பது வெறும் எண்கள் அல்ல. இது இந்த ஆண்டு கணக்கு மட்டுமே. இதே ராஜஸ்தான் கோட்டாவில் 2019 இல் 28 பேர், 2018 இல் 20 பேர், 2016 இல் 17 பேர், 2015 இல் 18. இதுவே 2023 இல் 25 என்கிறது கோட்டா நகர காவல்துறை அறிக்கை. இது கோட்டா கணக்குதான். அகில இந்திய கணக்குகள் 3 இலக்கங்களில் இருக்கலாம். அத்தனையும் மருத்துவக்கனவால் இறந்து போன உயிர்கள். தமிழ்நாட்டில் இதுவரை தங்கை அனிதா தொடங்கி எத்தனையோ பேர் அநியாய நீட் தேர்வால் இறந்து போயிருக்கிறார்கள். நீட் தேர்வு தொடங்கப்பட்ட நாளில் இப்போது இருந்தது போல இல்லை. இன்று அது ஒரு ராட்சச அரக்கனை போல வளர்ந்து நிற்கிறது. அதற்கு காரணம் அதில் இருக்கிற வணிகம். கிட்டத்தட்ட 2.3 லட்சம் பேர் எழுதுகிற தேர்வு இது. இதில் பாதி பேர் பயிற்சி வகுப்புகளுக்கு சென்றாலும் கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள். இன்று நீட் தேர்வு பயிற்சிக்கு 1.5 லட்சம் தொடங்கி 2 லட்சம் வரை தனியார் மையங்களில் வாங்குகிறார்கள். கணக்கு போட்டால் சில 1000 கோடிகளுக்கு மேல் செல்லுகிற வணிகம் இது. அவன் இவன் என எத்தனை பயிற்சி மையங்கள். எந்த செய்தித்தாளை எடுத்தாலும் முதல் பக்கத்தை நிறைத்திருக்கிறார்கள். இத்தனை பணமுள்ள ஒரு வணிகத்தை அவ்வளவு எளிதில் மூடவிடமாட்டார்கள் முதலாளிகள். உண்மையில் நீட் தரமான மருத்துவர்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது என்கிற பொய் பிரச்சாரமும் அது ஏழைமானவர்களுக்கு சீட் கிடைக்க வழி செய்கிறது என்பதும் பொய்யாக தொடர்ந்து பரப்பப்படுகிறது. ஆனால் அது உண்மை இல்லை என்பதை தமிழ்நாடு எப்போதோ உணர்ந்துவிட்டது. இப்போதுதான் வட இந்தியா உணரத் தொடங்கி இருக்கிறது. அநீதியும் மோசடிகளும் பல நாட்கள் மறைந்தே இருக்காது. அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அதுவே நீட்டை அழிக்கும் என நம்புவோம்.